இன்றைக்கு நாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கின்ற உலகம் ஏஐ உலகம். எங்கு பார்த்தாலும் ஏஐ ஏஐ என்றுதான் பேசுகிறார்கள். அப்படி இருக்க ஏஐ என்றால் என்ன? அதாவது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, அது எதற்காக இன்று மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல் இந்த காலகட்டத்தில் மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. அதாவது 1950 அந்த காலகட்டத்திலேயே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அதாவது 1950ஆம் ஆண்டு ஆலன் டூரிங், உங்களுக்கு தெரியும், ஒரு கணித விஞ்ஞானி. இவர் என்ன செய்கிறார்? ஒரு சோதனையை மேற்கொள்கின்றார். அந்த சோதனையின் பெயர் டூரிங் சோதனை. இந்த சோதனையின் முடிவில் அவருக்கு ஒரு பதில் கிடைக்கின்றது. என்ன பதில் என்றால், கணினிக்கு நிகர் மனிதன் அல்லது மனிதனுக்கு நிகர் கணிதன். அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் ஒரு கணினியால் செய்ய முடியும். அதே போல கணினியால் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் மனிதனால் செய்ய முடியும். எனவேதான் அவர் இரண்டையும், கணினிக்கு நிகர் மனிதன் மற்றும் மனிதனுக்கு நிகர் கணினி என்று அவருடைய சோதனையை முடிக்கின்றார். அடுத்ததாக இந்த சகாப்தம் பெரிய அளவில் வெளிவரவில்லை. ஆனால் 1956 ஆண்டுகளில் நீங்கள் இதை பார்க்கும்போது ஜான் மெக்கார்த்தி அவர் ஒரு சோதனையை மேற்கொள்கின்றார். ஏன் நான் இதை இந்த இடத்திலே சொல்கிறேன் என்றால், நம்முடைய மாணவர்களும் பலதரப்பட்ட சோதனைகளை செய்ய வேண்டும். அதாவது ரிசர்ச் பண்ணணும். அதற்கு வேண்டிதான் நான் இந்த கதையை உங்களிடம் சொல்கிறேன். அப்ப ஜான் மெக்கார்த்தி தன்னுடைய ஆய்வில் என்ன சொல்கிறார் என்றால், அவர் ஒரு ரிசர்ச் லெபார்டரியில் ரிசர்ச் செய்கிறார். ரிசர்ச்சின் முடிவில் அவர் ரிப்போர்ட் எழுதும்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகின்றார். உடனே அந்த ஆய்வில் இருந்த அனைவரும் வந்து அனலைஸ் பண்ணுகிறார்கள். ஏன் இவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்? நம்மிடம் இருக்கக்கூடியது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனித அறிவு. நம்மிடம் இருக்கக்கூடிய மனித அறிவை தாண்டி இந்த மனிதர் ஏன் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்? அப்படி என்று அவர் இந்த சோதனையின் முடிவில் அங்கிருக்கும் மனிதர்கள் எல்லாமே சிந்திக்கின்றார்கள். அப்போதுதான் அங்கே ஒரு விடை வைக்கப்படுகின்றது. அதாவது மனிதனுடைய நரம்பு மண்டலம், அதாவது நம்முடைய பிரெயின், இதுல வந்து நிறைய நியூரான்ஸ் இருக்கு. இது எப்படி வேலை செய்து எளிதாக ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், நாம் எவ்வாறு சிந்திக்கின்றோம், நாம் எவ்வாறு கற்றுக்கொள்கின்றோம், நாம் எவ்வாறு ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு காண்கின்றோம் என்பதன் அடிப்படையில் அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், அதாவது நரம்பு மண்டலத்தை உருவாக்குகின்றார்கள். இந்த நரம்பு மண்டலம் எப்படி வேலை செய்கிறது? அதாவது ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய வேண்டுமோ, எப்படி சிந்திக்கிறானோ, எப்படி கற்றுக்கொள்கின்றானோ, எப்படி ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு காண்கின்றானோ, அந்த அளவிற்கு இந்த செயற்கை நரம்பு மண்டலத்திற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். பயிற்சி கொடுத்து இந்த செயற்கை நரம்பு மண்டலமும் மனித நரம்பு மண்டலை போல செயல்பட வேண்டும். அதனால் தான் அதை சொல்கிறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏனென்றால் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அப்போ நம்மிடம் இருக்கக்கூடியது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், நாம் உருவாக்கி கொண்டது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ whenever we have to feed all the information into the system as like human that will work. இதுதான் அதோட கான்செப்ட். நம்ம எப்படி சிந்தித்து முடிவெடுத்து ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவை எட்டுகின்றோமோ அதே போல அந்த நரம்பு மண்டலமும் வேலை செய்ய வேண்டும். எனவே என்ன செய்கிறார்கள் என்றால், புதிய புதிய நியூரான்ஸ்கள் அங்கே உருவாக்கப்படுகின்றது. நியூரான்ஸை வேலை செய்ய வைக்கிறார்கள். அதற்கு என்ன செய்கிறார்கள்? புதிய ஒரு வடிவத்தை கொடுக்கிறார்கள். இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த வரலாற்று பின்னணியில் இந்த சோதனை எல்லாமே 1956ஆம் ஆண்டுகளில் நடைபெறுகிறது. ஆனால் அங்கேயும் அவர்களால் வெற்றி கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இதே போன்று எந்த வசதிகளும் கிடையாது. போதிய கணக்கீட்டு வசதி இல்லை,
மேலும் ஹை இன்டெலிஜென்ட் பவர் கம்ப்யூட்டர்ஸ் அந்த நேரங்களில் இல்லை. அதனால் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த முயற்சியும் அவர்களால் கைவிடப்படுகின்றது. இருப்பினும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல் வழக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் 2010 அந்த ஆண்டுகளில் பார்த்தீர்கள் என்றால் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அடுத்ததாக ஒரு ஏரியா எமர்ஜ் ஆகுது. பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நிறைய சொல்லுவாங்க. பிகாஸ் ஏஐ இஸ் த வாஸ்ட் ஏரியா. It not only focus on the simple task because it is a vast area, because daily booming n number of concepts. அதனால நம்ம இதை என்ன செய்ய முடியாதுன்னா இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இது எல்லாமே எமர்ஜ் ஆகும்போது அங்கே திரும்பவும் என்ன செய்யுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதோட ஆதிக்கம் அதிகமாகிறது. ஏனென்று நாம் பார்த்தோமே ஆனால் மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் மெஷின்? இதை நாம் அனலைஸ் பண்ணா என்ன அங்க நமக்கு தெரியும்னா படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி. அப்போ இந்த கிரியேட்டிவிட்டி எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுகின்றது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் அலைபேசியில் நேரத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உங்களால் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதிய படைப்புகளை கண்டுபிடிக்க முடியுமா, அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீடுகளில் நீங்கள் குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும், மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும், உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு சின்ன கான்செப்டை டெவலப் பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். பிகாஸ் திஸ் இஸ் த ரைட் டைம், வி ஹாவ் டு மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் and the students explore their concepts in their society. That is very important. அப்போ இந்த படைப்பாற்றல் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த மனிதர்கள் இந்த சொசைட்டியில் சாதிக்கிறார்கள் அப்படி என்று ஒரு ஆய்வு கட்டுரை திரும்ப வெளிவருகின்றது. அதற்கு அடுத்தபடியாக எல்லா தொழில் நிறுவனங்களுமே ஆட்டோமேஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஈஸியாக சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரி 4.0. இண்டஸ்ட்ரி 4.0 என்றால் தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட ஒரு புரட்சி, அதாவது இண்டஸ்ட்ரி 4.0, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷனால திரும்ப என்ன ஆகுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்ற துறைகள் எல்லாமே ஏஐ நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க ஏன் மக்கள் ஏஐயை தேர்வு செய்கிறார்கள் அப்படி என்றால் 2 காரணங்கள் முக்கியமாக வைக்கப்படுகிறது. ஒன்று, மனித மூளையை விட அதிகமாக செயல்படும் ஆற்றல் கொண்டது. நமக்கு தெரியும் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கிட்ட இருக்கு. ஆனா இதை விட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனித மூளையை விட அதிகமாக செயல்படுகிறது என்றால் ஒரு காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மையும் ஆட்கொள்ளும். ஸோ நம்மையும் அது என்ன செய்யும், கண்காணிக்கும், நம்மை கண்ட்ரோல்ல எடுத்துடும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அதிவேகமாக பல செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. இரண்டாவதாக ஈஸியாக முடிவெடுக்கும் தன்மை. மனித மூளையை விட ஈஸியாக ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு இன்று என்ன செய்கிறார்கள், மனிதர்கள் அதிகமாக முடிவெடுத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழிற்சாலைகள் எல்லாமே ஆட்டோமேஷனை நோக்கி இன்று நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஏஐயை நாம் எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த வகையான முன்மாதிரியை நாம் காட்ட வேண்டும்? அழகான தலைப்பு, இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ். உங்களிடம் மறைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்ந்து மாணவர்களை அதற்கு ஏற்றாப்புல் நாம் என்ன செய்ய வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். அப்படி இருக்க 2 துறைகள் முக்கியமாக இன்று தொழிற்சாலைகள் சொல்லுகிறார்கள். ஒன்று டேட்டா சயின்ஸ், இரண்டாவது ரொபோட்டிக்ஸ் துறை. டேட்டா சயின்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டே ப்ரோக்ராம் எனாரமஸ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா தட் கேன் பி ஸ்கேட்டர்ட். உங்களுக்கு தெரியும் இதுலேருந்து எனாரமஸ் வால்யூம் ஆஃப் டேட்டா வருது. இந்த டேட்டாவை எடுத்து நம்ம எவ்வாறு அனலைஸ் பண்ணுவது, ஆய்வு செய்வது,
இதை ஆய்வு செய்வதன் விளைவாக அடுத்த கட்டமாக நாம் எவ்வாறு முன்னேறுவது, இது வந்து ஒரு ஏரியா. இரண்டாவது ஏரியா ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ் தெரியும், மனிதனை போல ஒரு இயந்திரத்தை உருவாக்கி அந்த இயந்திரம் மனிதனை போல வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கும் தான் ரோபோட்டிக்ஸ். இந்த ரெண்டு ஏரியா ரொம்ப எமர்ஜ் ஆயிட்டு வருது. அப்படி இருக்க இந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பணிகளை செய்கின்றன? முதலாவதாக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறை. நம்ம சயின்ஸ், பிள்ளைங்க எல்லாமே சயின்ஸ் படிக்கிறாங்க. சயின்ஸில் என்ன இருக்குது? நிறைய தியரிஸ் இருக்குது. அதையெல்லாம் படித்து கான்செப்ட் டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கான்செப்டை நம்ம அப்ளை லெவல் கொண்டு போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. வீடுகள்லேயே நம்ம பிள்ளைங்களை என்ன செய்கிறோம்? வீட்டுக்கு வந்தவுடனே டியூஷனுக்கு அனுப்புகிறோம். இன்றைக்கு உள்ள பாடம் எல்லாம் படித்து முடிச்சிருக்கா, எழுதியிருக்கா, எல்லாமே வெரிஃபை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஏதாவது புதுசாக செய்தீங்களா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் உனக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம எந்த பிள்ளைங்கள்ட்டையாவது கேட்டிருக்கோமா? நீங்கள் வந்து சிந்திக்கணும் பெற்றோர். அப்போது அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறைகள் இன்று அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இன்று எல்லா இடங்களிலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவை எடுக்கக்குள்ளாடி ஏஐ டூல் அதில் போட்டுட்டோன்னா ஈஸியாக நமக்கு பதில் கிடைக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி தெரியும் நம்மளில் நிறைய பேர் ChatGPT யூஸ் பண்ணுவீங்க, மெட்டா யூஸ் பண்ணுவீங்க. எல்லாருமே என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ChatGPT, மெட்டா, இன்னும் வந்து n நம்பர் ஆஃப் ஏஐ டூல்ஸ் இருக்குது. நம்ம எந்த பிள்ளைங்கள்ட்டையாவது இந்த ChatGPT அதாவது GPT டூல்ஸ் மாதிரி உங்களால் உருவாக்க முடியுமா, நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு எந்த பிள்ளைக்காவது நம்ம சொல்லி கொடுக்குறோமா? வீட்டில் பெற்றோர் நம்ம சிந்திப்போம். நம்முடைய பிள்ளைங்களுக்கு இதே போல் GPT மாடல்ஸ், அந்த ChatGPT, ஓப்பன் ஏஐ இதெல்லாமே வந்து யாரோ ரெடி பண்ணது. அதை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யூஸ் பண்ணி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கிரியேட்டிவிட்டியை குறைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரம் நம்முடைய மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த மாதிரியான ஏஐ டூல் நீங்கள் டெவலப் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நியூ ஏஐ டூல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கிய நம்முடைய திறமைகள் ஈஸியாக வெளியே வரும். நம்ம பிள்ளைங்க ஒரு டெவலப்பர் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். அடுத்ததாக மருத்துவத்துறையில் இன்றை பார்த்தோம் என்றால் போதை மருந்துகள் தயாரிப்பும் மற்றும் மருந்து பொருட்கள் தயாரிக்கும் பயோடெக்னாலஜி துறை, எல்லா துறைகளுமே ஏஐ நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன. எனக்கு ஈஸியாக கிடைக்கும் எப்படி ஒரு மெடிசின்ஸ் தயாரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நோய்க்கு எந்த மாதிரி நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக ஏஐ என்ன செய்கிறார்கள்? பயன்படுத்துகிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் சைபர் செக்யூரிட்டி, அனைத்து நிறுவனங்களுமே இன்று டேட்டாயை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் இப்படி எல்லாம் வச்சு டேட்டா ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ வேர் வி கேன் ஸ்டோர் த டேட்டா? ஸோ இது வந்து ஒரு கிளவுடில் கொண்டு சேவ் பண்ணணுமா, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம சேவ் பண்ணணுமா, இப்படின்னு பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது அந்த தொழில் நிறுவனங்களும் ஏஐயின் உதவியை தான் நாடுகிறார்கள். நம்ம டேட்டா வந்து செக்யூராக இருக்கணும், எப்படி நம்ம செக்யூராக வைக்கிறது? இதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி வந்து இந்த டேட்டாயை செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்தணும். புதிய கிளவுட் நம்மளால் உருவாக்க முடியுதா? இன்னைக்கு AWS, அமேசான் வெப் சர்வர் நிறைய இருக்குது. ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புகள் கொண்டது. இவற்றை எல்லாம் தாண்டி நாம் புதுசாக கிரியேட் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட பயிற்சியை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக போக்குவரத்து துறை. இன்றைய போக்குவரத்து துறை எவ்வாறு முன்னேறி கொண்டிருக்கின்றது? ஆட்டோனமஸ் கார். இப்போ பெங்களூரில் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க ஆட்டோனமஸ் கார். டிரைவரே இல்லை, அந்த ஏஐ சென்சார், ஏஐ கேமரா கரெக்டாக கேப்சர் பண்ணுது. எந்த டைரக்ஷனில் நம்மளோட வெஹிக்கிள் போகணும், எப்படி போகணும், அதோட பாத் எப்படி இருக்கிறது, அதோட லெஃப்ட் மூமெண்ட் எப்படி, ரைட் மூமெண்ட் எப்படி, போகிற வேல வந்து ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்குதா, அப்டக்கிள்ஸ் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், எல்லா இண்டிகேஷனையும் என்ன செய்யுது அந்த வாகன ஓட்டி, அதாவது அவருக்கு என்ன செய்யுது, தனிப்பட்ட முறையில் ஒரு தகவலை கொடுத்து என்று எல்லாமே ஏஐ நோக்கி மாறிக்கொண்டிருக்கின்றன.
இதனால் என்ன சொல்கிறார்கள் என்றால் 90% விபத்துக்களை நாம் தடுக்க முடியும். அதாவது நம்ம இந்த அட்டானமஸ் காரை யூஸ் பண்ணும்போது எல்லாமே அதே கரெக்டாக டெடிகேட் பண்ணி என்ன செய்து அந்த மக்களுக்கு சொல்றதுனால 90% விபத்துக்களையும் இதனால் தடுக்க முடியும் அப்படி என்று பேசப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய கல்வித்துறை, எஜுகேஷன் செக்டாரில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் எவ்வாறு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்ட பல வினாக்களுக்கு அங்கே பதில் இருக்கின்றது. இன்றைக்கு விஆர் சிமுலேஷன், விஆர் கேட்டிருக்கீங்களா? வெர்ச்சுவல் ரியாலிட்டி இல்லை, ஆனால் இருக்கிறது மாதிரி நம்ம மிகைப்படுத்துகிறோம். அப்போ வெர்ச்சுவல் சிமுலேஷன் சாஃப்ட்வேர், இனி வெர்ச்சுவல் டூர், ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ இப்படிப்பட்ட பல கருத்துக்களை நாம் அங்கே கொண்டு வந்து எப்படி ஒரு வினாத்தாள் தயாரிப்பது, மாணவர்களுக்கு எவ்வாறு தேர்வுகள் நடத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களையும் இன்று ஏஐ செய்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏஐ தான் என் எதிர்கால தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா எல்லா துறைகளும் நம்ம சொல்லியாச்சு ஏஐ நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி இருக்க I want to express few information about students. First one, artificial neural networks. We have to create the own artificial neural networks. You know what is neural networks? So neural network in the sense, it is the combination of models or it is the combination of some pictorial representation. In that we have to focus all the neurons. அப்போ இந்த நியூரான்ஸை எப்படி நம்ம வந்து உருவாக்குறது? ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் நியூரான்ஸ் டு அதர் நியூரான்ஸ்? இந்த ஒரு நியூரானுக்கு அடுத்த நியூரானுக்கு இடையில என்ன தொடர்பு? ஸோ இன் அவர் பிரெயின், ஸோ என் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் ஆர் தேர். அப்போ இந்த நியூரான்ஸ் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுது, இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், நம்மளோட பிரெயின் எப்படி வேலை செய்கிறது, நம்முடைய நியூரானோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கூட எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுது, இதோட டிஸ்டன்ஸ் என்ன. ஸோ இது இன்புட்டாக எதை வாங்குது. இப்போ நம்ம யாரோ சொல்கிறதை கேட்கும்போது தட் இஸ் கால்ட் த இன்புட். அந்த இன்புட்டை எப்படி நம்ம வாங்குகிறோம், அங்கே ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறோமா, ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோமா, எந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், இன்புட்டை கெட் பண்ணி then we will send all the input to the layers, next layer. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். இப்போ பிரெயினோட நம்ம நியூரான் ஸ்பாட் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஆல் ஆர் த internal parts. ஸோ we have to send the input to the hidden layers. அப்போ அந்த ஹிடன் லேயர்னா மறைஞ்சிருக்கும், அங்கேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது எந்த மாதிரி உள்ள ப்ராசஸ் அது நமக்கு தெரியாது. தட் இஸ் கால்டு இன்டர்னல் ஆப்ரேஷன். அப்போ இந்த இன்டர்னல் ஆப்ரேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும்னா we have the creativity, we have the intellectual power. அந்த பவர் நமக்கு இருக்கணும். இப்போ நமக்கே தெரியும், நம்ம கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டெலெக்சுவல் பவர் கேப்பபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்கள எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுங்க, அதில் வந்து கொஞ்சம் நியூரான்ஸை செட் பண்ணுங்க. இந்த நியூரான்ஸ் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுது, நியூரான்ஸுக்கு இடையில என்ன ரிலேஷன், அதோட டிஸ்டன்ஸ் என்ன, அதோட வெயிட் என்ன, இந்த இன்டர்னல் ஆப்ரேஷன் இது எப்படி பண்ணுது. அட் லாஸ்ட் we have to move the input, that means hidden layer that will produce the output at the output layer, third லேயருக்கு போகும். 3 ப்ராசஸ் தான், இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். இந்த ஆப்ரேஷனை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் எப்படி வந்து இன்புட்டை வந்து கேப்சர் பண்ணுறீங்க, அங்கே ஒரு சென்சார் இருக்குதா, இல்லது ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் இருக்குதா, இந்த மாதிரி இன்புட்டை நீங்கள் கேப்சர் பண்ணும்போது இனிஷியலி we have to fix how many neurons are there. நம்மவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு நான் 5 நியூரான்ஸை வந்து வச்சுருக்கேன். அப்போ 5 நியூரான்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ரெடி பண்ணணும் ஒரு செட்டப். ஹிடன் லேயர்ஸ் அதை விட கம்மியாக போதும், அவுட்புட் லேயர்ஸ் அதே மாதிரி செட் பண்ணி இதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். அப்போ ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், நம்ம யோசித்தோம் இல்லையா, நம்ம படித்தோம், சிந்தித்தோம்,
மற்றவங்க சொன்னதை கேட்டோம், அதை வச்சு என்ன செய்தோம், ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தோம். ஸோ த சேம் கான்செப்ட் அப்ளைட் இன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். அப்போ இதே போல் நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய மாணவர்களுக்கு இந்த ஒரு செட்டப்பை கொடுத்து வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு போடுங்க, திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சர், தென் வி ஹாவ் டு ஃபங்க்ஷன் தட் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். அதை நான் சொல்லிவிட்டு இன்புட் எல்லாமே என்ன செய்யலாம், சென்சார் எடுத்துடலாம். அப்போ சென்சார் டெவலப்மெண்ட் நம்மளால் பண்ண முடியுமா? நம்ம இருக்கிற சென்சாரை வாங்கி என்ன செய்கிறோம், பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறோம், எல்லாம் முடித்து அவுட்புட்டை கொண்டு வராங்க. அப்போ அதை தாண்டி இன்று சென்சார் டெவலப்மெண்ட் அல்லது புதிய ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் நம்மால் உருவாக்க முடியும் என்றால் அங்கே நம்முடைய மாணவர்கள் சாதிப்பார்கள், அங்கே நம்முடைய மாணவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அவர்கள் ஒரு தொழில் நிறுவனத்தில் பெரிய அதிகாரியாக அமர்வார்கள். இரண்டாவதாக parallel கம்ப்யூட்டிங், அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டிங். எப்படி நம் பேரலாக ஒர்க்கை செய்கிறது. இங்கே இருந்துட்டு ஒருத்தங்க ஒர்க் பண்ணுவாங்க, யூஎஸில் இருந்துட்டு பண்ணுவாங்க, நம்ம கன்னியாகுமரியில் இருந்துட்டு பண்ணுவாங்க, பல ஏரியாவில் இருந்து என்ன செய்வாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ இது எப்படி சாத்தியம்? அப்போ மல்டிபிள் சிபியூஸ் ரன் அட் த சேம் டைம். நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா பேரலாக ரன் பண்ண வைக்கணும், ஒர்க்கை கொடுத்து டாஸ்கை பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரே நேரத்தில் வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வி ஹாவ் டு கம்ப்ளீட் த ஒர்க். சிம்பிள் கான்செப்ட். எல்லா ஒர்க்கையும் டிவைட் பண்ணிட்டோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் கால்டு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஆர் கன்கரண்ட் மாடல், எது வேணாலும் நீங்கள் எடுத்துடலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சிபியு ஃபங்க்ஷனிங் சிஸ்டம் நம்மளாம் ரெடி பண்ண முடியுமா? நம்ம பிள்ளைங்களோட கிரியேட்டிவிட்டியில் ரெடி பண்ணலாமா? இதை என்ன செய்யணும்னா நம்ம என்ஷோர் பண்ணணும். தேர்டு கான்செப்ட் எட்ஜ் ஏஐ. எட்ஜ் ஏஐ இன்னைக்கு எல்லாருமே நியூட்ரன்ஸ் எட்ஜ் ஏஐ, அதாவது சிப் பேஸ்டு ஏஐ. சிப்பில் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க, இன்பில்டு பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க ஃபார் ரியல் டைம் ப்ராசஸிங். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன், ரியல் டைம் ப்ராசஸிங், we have to move into edge AI or chip enabled AI. இந்த சிப் என்ன செய்யணும்னா இமீடியட்டாக ஒரு இன்புட்டை கேப்சர் பண்ணின உடனே அதுக்குள்ள அவுட்புட்டை தந்துடும், அதாவது அதோட தீர்வை நமக்கு தந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த சிப்பை ரெடி பண்ணுறது யாரு? அதனால தான் இன்னைக்கு விஎல்எஸ்ஐ சொல்லுவாங்க. விஎல்எஸ்ஐ துறை எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஏன் எமர்ஜ் ஆகுதுன்னா சிப்போட பயன்பாடு இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ இந்த சிப்பை ரெடி பண்ணுறது யாரு? அதுதான் முக்கியமான டாஸ்க்கு. இது எட்ஜ் ஏஐ. இனி இதை தாண்டி ஏஜென்டிக் ஏஐ, ஜென் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் இன்டெலிஜென்ஸ், இப்படின்னு நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ஸை நம்ம மாணவர்கள் என்ன செய்யணும். அப்போ இது கிரியேட்டிவிட்டி, இந்த கியூரியாசிட்டி நம்முடைய மாணவர்களுக்கு வரும்போது அவர்களும் என்ன செய்வாங்க, சாதிப்பாங்க. நிச்சயமாக தெரியும், சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்க வைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் ஒரு திறமை இருக்கும், ஒரு தனித்திறமை இருக்கும். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் த இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி பவர். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த இன்டெலெக்சுவல் பவரை நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். மாணவர்கள்ட்டேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சா அதை பெற்றோர்கள் என்ன செய்யணும், அந்த மாணவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி நீங்கள் ஒரு மாடல்ஸை ரெடி பண்ணி என்ன செய்யணும், இந்த சொசைட்டியை கொடுக்கணும். அதாவது நம்ம காலம், பழைய காலங்களில் உங்களுக்கு தெரியும், அம்மா சமையல் அறைக்கு போனாலே என்ன செய்வாங்க, தோசை சுட்டு தருவாங்க. எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. இன்னைக்கு யார் தோசை சுடுறான்னு தெரியுமா, ரோபோட். அப்போ இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி மாறுறாங்கன்னா, தோசை அம்மா தோசை, ரோபோட் சுட்ட தோசை. ஏன்னா எந்த வீடுகள்லையுமே இப்போ என்ன செய்ய மாட்டாங்க, அம்மா டெடிக்கேட்டடாக தோசை செய்கிறதில்ல. ஏன்னா எவ்ரிதிங் ரீப்ளேஸ்ட் பை ரோபோட். அந்த கான்செப்டில் இன்னைக்கு ஸ்மார்ட் ஹோம் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநபர் வீடுகளில் எல்லாம் ரோபோட் இடம் பிடித்து விட்டது. ஏன் இந்த தனிநபர் வீடுகளில் எல்லாம் ரோபோட் இடம் பிடித்திருக்குன்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு அது ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குது.
நீங்கள் இன்னைக்கு இந்த வேலைகளை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இந்தந்த ஒர்க் உங்களுக்கு இருக்குது. லைட்டுகளை எல்லாம் ஆன் ஆஃப் செய்வது, மியூசிக் ப்ளே செய்வது, அந்த வீடையே வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஒரு கிரியேட்டிவிட்டியாக கொண்டு வர எல்லா பணிகளையும் ஏஐ இன்று செய்து கொண்டிருப்பதனால் வீடுகளில் இன்னும் எதை தான் விரும்புகிறாங்க? ஏஐ. சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள், உங்களுடைய வீடுகளை சுற்றி ஏஐ என்னேபிள்டு லைட் நீங்கள் போட்டாலே போதும். இதுக்குள்ள பவர் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஃபுட்பாத் நடக்கிறோம் இல்லையா, நடக்கும்போது வெளிவார இந்த எனர்ஜியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு விளக்கை நீங்கள் எரிய வச்சாலே இட் இஸ் ஏ கிரேட் அச்சீவ்மெண்ட். அப்போ இப்படிப்பட்ட அச்சீவ்மெண்ட் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ நம்ம கரண்ட் பில் என்ன செய்ய வேண்டாம், பே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நடக்கும்போது வெளிவரக்கூடிய அந்த எனர்ஜியை என்ன செய்கிறோம், ஸ்டோர் பண்ணி ஸ்மார்ட் லைட் நம்ம வீடுகளில் என்ன செய்யலாம், ஒளியில் வைக்கலாம். ஸோ இப்படி பலவிதமான மாற்றங்கள் இன்று ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாகி உள்ளது. அப்போ இதற்கு எல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஞானம். அப்போ இந்த ஞானம் பிறக்கும் போதே எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருமே பிறந்து வந்தது எதுவுமே உருவாக்கப்பட்டதில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இன்டலெக்சுவல் பவரை நாம் வெளிக்கொணரும் போது நாம் இந்த உலகிலே, இந்த சொசைட்டியிலே, இந்த பள்ளியிலே நாம் என்ன செய்வோம், சிறந்த மாணவனாக மாணவியாக நாம் வெளிவர முடியும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ். ஸோ எப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகளை நாம் வெளிக்கொண்டு வந்து நம்முடைய நியூரான்ஸ்களை வேலை செய்ய வைப்பது, இதுதான் வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கின்றது. எனவே நாம் படித்து மாணவர்களுக்கு தியரி ஓரியன்ட் அந்த கான்செப்டை மாற்றி ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், அதாவது ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் மூவ் இன் டு அப்ளை லெவல். அப்ளை லெவல் மீன்ஸ் வி ஹவ் டு அப்ளை சம்திங். அப்போ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தென் வில் கோ ஃபார் அனலைஸ் லெவல். வி ஹவ் டு கம்பேர் த கான்செப்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்டை எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னா கம்பேர் பண்ணணும். இதில் எது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படி என்று என்ன செய்யணும், நான் கம்பேர் பண்ணி புதியவற்றை எவாலுவேட் பண்ணி கிரியேட் பண்ணணும். இந்த கிரியேட் பண்ணுற லெவல் தான் நம்ம ஏஐயோட லெவல். பிகாஸ் வி ஆர் ஆல் இன் ஏஐ எரா. எங்கே பார்த்தாலும் தெரியும் ஏஐ பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஏஐ நோக்கி தான் நம்ம என்ன செய்வோம், மூவ் ஆகணும். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, பிள்ளைங்கள்லாம் வந்து கேட்பாங்க என்கிட்டையும், ஏஐயில் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் வந்து போடுறாங்க, ஏஐயில் வந்து இனி எல்லாமே ஏஐயாக மாறும்போது வேலை வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது இந்த கொஸ்டின் வந்து முன்னாடியே வந்தது தான். கம்ப்யூட்டர் எமர்ஜ் ஆகும்போது எப்படி இருந்து, கம்ப்யூட்டரெல்லாம் வந்து எமர்ஜ் ஆகுது, வேலை வாய்ப்புகள் குறைய போகிறது, இந்த கருத்து நம்ம எல்லார் மத்தியிலுமே இருந்தது. ஆனால் எங்கேயாவது வேலை வாய்ப்பு குறைந்திருக்கா? இல்லை. கம்ப்யூட்டர் வர வர என்ன செய்யுது, வேலை வாய்ப்புகளும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கின்றன. ஸோ அஸ் லைக் கம்ப்யூட்டர், ஏஐ innovation also it create lot of opportunities to the students and the society, because they will expect only the skill, attitude and talents. ஸ்கில் இல்லாமல் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட ஸ்கில், நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட டேலண்ட்ஸ் இதை நம்ம என்ன செய்யணும்னா இம்ப்ரூவ் பண்ணணும். ரோபோட்டிக்ஸ் துறையில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா இந்த ரோபோட்டை ரெடி பண்ணுறது யாரு, நம்ம தான் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி தான் இந்த ரோபோட்டை என்ன செய்கிறோம், ட்ரெயின் பண்ணுறோம். அப்போ இந்த ரோபோட்டிக்ஸ் துறையில் தான் இருக்கும். ஸோ தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் த ஹை இன்டலெக்சுவல் பவர் டெஃபினெட்லி தே வில் கெட் ஜாப். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இன்றைக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால் வந்துள்ளது. அதனால் வேலை வாய்ப்புகளை பற்றியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஸோ நமக்கு தேவையானது பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடை நம்ம டெவலப் பண்ணும்போது நம்முடைய சொசைட்டி, இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் இன்னும் ஒருபடி உயரும். எனவே ஏஐ தொழில்நுட்பம்தான் எதிர்கால தொழில்நுட்பம். ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், so you daily you have to motivate the students, give positive vibration to the students,
and you motivate the students do some innovative projects. So this is my advice. Best of luck. Thank you.